நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி என்பதையே முதலீடாக வைத்து அடுத்த ஓராண்டு செயல்பட்டு 2026ல ஆட்சிய தக்க வச்சுக்கணுங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய ஒரு திட்டமா, அஜெண்டாவா இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், அப்புறம் மகளிருக்கான ரூ. 1000 உரிமை தொகை, இன்னொரு பக்கம் நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் இப்படி அடுக்கிட்டே போறாங்க. குறிப்பாக காலை சிற்றுண்டி திட்டம் கொடுத்தாங்க இல்லையா? 1லிருந்து 5 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு. இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 98.4% மாணவர்கள் விரைவாக பள்ளிக்கு வருவது அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பக்கம் 9.69% ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில முதன்மை மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு திகழ்கிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே அதிக அளவிலான தொழிற்சாலைகள் 52,614 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஸோ கல்வியில, பொருளாதாரத்துல, தொழில்ல நம்ம வளர்ந்து இருக்கோம். இதுதான் சாதனை அப்படின்னும் இப்படி பட்டியலிடுறாங்க ஆளும் திமுகங்க.